தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ரஷ்யாவில் மருத்துவ படிப்புக்கு சென்ற காட்டுமன்னார்குடி மாணவர் போருக்கு அனுப்பப்படுவதாக கண்ணீரோடு பேசியிருக்கிறார். அம்மாணவர் பேசிய ஆடியோ தற்போது வெளியாகியுள்ளது. அதனை கேட்கலாம். அப்பா நான் இங்கே சைன் போட மாட்டேன்னு சொன்னேன்ப்பா வாருக்கு. அப்புறம் அவங்க இங்கே இருந்து கூப்பிட்டு போயிட்டு இப்போ நீ சைன் போட்டு தான் ஆகணும், இப்போ நீ சைன் போட்டு நான் இப்போ நான் அடிக்க ஆரம்பிச்சிருவோம் அது இதுன்னு சொல்லி இது பண்ணுறாங்க, மிரட்டுறாங்க. ரூமில் வந்து மூடி வச்சிருவோன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. நீ சைன் போட்டு தான் ஆகணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில. மேபி வாருக்கு அமுச்சு விட்றாங்கன்ற மாதிரி தான் தோணுது. மண்டே இல்லைன்னா சண்டே எனக்கு தெரில. இது எனக்கு ஃபோன் இன்னும் தரமாட்டாங்கன்ற மாதிரி தான் தோணுது. யார்கிட்டையும் வந்து இந்த கூட இருக்கிற மட்டும் வந்து இது இப்போ வந்து அவன் கேன்சல் பண்ணுறான், அதுக்கப்புறம் தான் வந்து அவன் கூட எல்லாருமே பேடாகவே பேசுங்க அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கான். என்ன பண்ணுறதுன்னு தெரிலப்பா எனக்கு. ரஷ்யாவில் சிக்கியிருக்கக்கூடிய கடலூர் மாணவர் யுக்ரைன் போருக்கு அனுப்பப்படுவதாக கூறியுள்ள நிலையில் அவரது பெற்றோரும் இது குறித்து பேசியிருக்கிறார்கள். அந்த காட்சிகளையும் பார்க்கலாம். தவறான குற்றச்சாட்டை பிள்ளை மேல சுமத்தி அங்க ரஷ்யாவோட ஜெயில் கைதி வச்சுட்டாங்க சார். இப்ப நாங்களாம் திடீர்னு என் பிள்ளைய உக்ரைன் வாரி அழிச்சு விட்டுட்டாங்க சார். நாங்க இது சம்பளமா மோடி ஐயாவுக்கு முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுக்கு எல்லாரையும் மனு கொடுத்தாங்க. யாரும் எமர்ஜென்சி பேசாலும் வந்து என் பிள்ளைய காப்பாற்றி என் பிள்ளைங்களை கொண்டுடுவாங்க. நாங்களும் வக்கீல வச்சு வாதாடணும். இந்த 2 மாசத்துக்குள்ள கொண்டு வந்துருவோம் அவங்க பிள்ளைய சொல்லி எங்களுக்கு டெல்லியில இருந்து சிபிசிஐல இருந்து வந்து என்கொயரிலாம் வந்துட்டு போயிட்டாங்க சார். வந்துட்டு போயிட்டாங்க. ஆனா இந்த வந்துட்டு போன என்னன்னு தெரிஞ்ச திடீர்னு 15 நாளைக்கு முன்னாடி போன வாரம் 15 நாள் 6 மாசமான தம்பி சொல்லிட்டு வந்து வாருக்கு அனுப்ப போன் பேசுவாங்க. வாருக்கு அனுப்ப ட்ரை பண்றாங்க, டார்ச்சர் பண்றாங்க. ரூம்ல வச்சு அடைச்சு வைக்கிறாங்க, கையெழுத்து போட சொல்றாங்க எல்லா ஃபார்ம்லயும் சொல்லிட்டு இருந்தாங்க சார். அந்த கடைசியா இன்னைக்கு சொல்றாங்க என்ன சொல்றாங்க, அந்த கடையில 15 நாளுக்கு முன்னாடி பேசலாம், அதுக்கப்புறம் இன்னும் பேசலங்க. இருக்கிறானா இல்லையான்னு. ரஷ்யாவில் மருத்துவ படிப்புக்கு சென்ற காட்டுமன்னார் கோயில் மாணவர் போருக்கு அனுப்பப்படுவதாக கண்ணீருடன் பேசியிருந்த நிலையில் அவரது பெற்றோர்களும் இது தொடர்பாக கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரேம். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், பெற்றோர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்திருப்பது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அடுத்த பாளையங்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்தவர் சரவணன். இவரது மகன் கிஷோர். இவர் கடந்த 2021ஆம் ஆண்டு ரஷ்யாவில் மருத்துவ படிப்பிற்காக சென்றிருக்கிறார். அப்போது இவரிடம் எடப்பாடி கிராம பகுதியைச் சேர்ந்த நிதிஷ் என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இருவரும் ஒரே அறையில் தங்கி பயின்று வரக்கூடிய நிலையில் 3ஆம் ஆண்டு மருத்துவ படிப்பை முடித்த போது அப்போது படிப்பு செலவிற்காக அங்க இருக்கக்கூடிய கொரியர் அலுவலகத்தில் பணியிலும் சேர்ந்திருக்கிறார்கள். ரஷ்ய நாட்டில் தடை செய்யப்பட்டுள்ள ஒரு பொருளை விற்பனை செய்ததற்காக 2023ஆம் ஆண்டு மே மாதம் அவர்களை கைது செய்தது. இந்நிலையில் சிறையில் இருக்கக்கூடிய அவர்களை கடலூர் மாவட்ட பெற்றோர்கள் தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சருடைய முன்னிலையில் விசாரணை நடத்தப்பட்டு அவர்களை மீட்பதற்கான அரசு வக்கீல் மூலியமாக அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரார்கள். ஆனால் இன்று திடீரென மகன் கிஷோர் தற்போது ஒரு ஆடியோவை பெற்றோர்கள் வெளியிட்டிருக்கிறார். திடீரென ரஷ்ய நாட்டு காவல்துறையினர் அவர்கள் உள்நாட்டில் நடக்கக்கூடிய உக்ரைன் போருக்கு அழைத்து செல்ல வலுக்கட்டாயமாக அவர்களை தனி அறையில் பூட்டி சித்திரவதை செய்வதாக அந்த ஆடியோவில் பதிவாயிருக்கிறது. தற்போது இது தொடர்பாக அந்த மகன் கிஷோர் தற்போது ஆடியோ வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் ஒரு சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது. அவர் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்று ஒரு ஆடியோ ஒன்று வெளியிட்டிருக்கிறார். இதனால் உடனடியாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் பாரத பிரதமர் அவர்களும் உடனடியாக தனது மகனை மீட்க கோரி தற்போது பெற்றோர்கள் கண்ணீர் மறுக்க ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். உக்ரைனில் நடைபெறக்கூடிய ஒரு போர் காரணமாக அவர்கள் போருக்கு அழைத்து செல்வதற்காகவே ஒரு தனிப்பட்ட தாக்குதல் என்பது ஒரு சித்திரவதை என்பது அந்த மாணவர்கள் மீது நடத்தப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவர்கள் படிப்பிற்காக ரஷ்யா பகுதிக்கு செல்கிறார்கள். அவர்கள் மீது தற்போது அந்த உக்ரைன் போர் தொடர்பாக ஒரு தாக்குதல் நடத்தியிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் பாரத பிரதமர் அவர்களும் உடனடியாக தனது மகனை மீட்க வேண்டும் என்று தற்போது பெற்றோர்கள் கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். பாலகி, விவரங்களுக்கு நன்றி பிரேம்.